ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபரை, அதாவது வந்து கணவனாகட்டும், மனைவியாகட்டும், மகனாகட்டும், மகளாகட்டும், இப்படி யாராக இருந்தாலுமே பிரிந்த நபரை மீண்டும் அவங்களா மனம் திருத்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாய மோகினி வசியமை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவு கூட போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனை என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, மகள் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வசியத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்கள் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி, அவங்களும் மை தராங்க, எந்திரம் தராங்க, தாயத்து தராங்க, குடும்பம் தராங்க. நான் அவங்க சொல்கிற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரமாட்டேது சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பிரிந்த நபரை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்தர் நூல்களில் பலவிதமான பிரயோக முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயமோகினி வசியமை பிரயோக முறை. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து கருங்குன்றி மூலிகையினுடைய வேறு, வாகை மூலிகையினுடைய வேறு, செங்கோடிவேலி மூலிகையினுடைய வேறு, வெள்ளருக்கன் மூலிகை வேறு, சென்னாயுருவி மூலிகையினுடைய வேறு, சிறுபுன்னை மூலிகையினுடைய வேறு, மருதோன்றி மூலிகையினுடைய வேறு, வெள்ளை காக்கணம் மூலிகையினுடைய வேறு, இந்த மூலிகையினுடைய வேர்கள் எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து ஷாபம் போக்கி அதை வந்து முறையாக வந்து எடுத்து அதெல்லாம் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு, யாருக்கும் தெரியாமல், சரிங்களா, யாரும் பார்க்காதவாறு ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு இதை வந்து நல்லா வந்து அதற்கு மேலே சீலை வச்சு நல்லா வந்து புடம் போட்டு எடுக்கணும். சரிங்களா? சீலைங்க செய்கிறதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆணைக்கண் பட்ட சட்டையை வச்சுட்டு காட்டன் நிற துணியில் வந்துட்டு செம்மண் நல்லா குழப்பி அதில் வந்து நல்லா தடவி அதை வந்து குழி தோண்டி அதற்குள்ளே இறக்கி அதற்கு மேலே வந்துட்டு சாணம் வச்சு அதை நல்லா புடம் போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். அதை நல்லா சுட்டு எடுத்து அது கூட வந்து என்ன பண்ணு, அது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகந்தம். சரிங்களா? அதாவது புனுகு, கோரஜன, கஸ்தூரி, குங்குமப்பூ, சரிங்களா, இப்படியான 8 விதமான வாசனை திரவியங்கள், சரிங்களா, 8 விதமான வாசனை பொருட்கள் சேர்த்து நீங்கள் முறையாக 2 ஜாமங்கள் நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலா வாழை இலை வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மைய வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் அமாவாசையில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது, சரிங்களா, நீங்கள் யார் உங்களை தேடி வரணுமோ அவங்களோட பேரை வந்து சொல்லி ஒரு இந்த மந்திரத்தை வந்து ஒரு 3 தடவையோ 9 தடவையோ 27 தடவையோ, சரிங்களா, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு சொல்லிவிட்டு இந்த மையம் வந்து உங்களுடைய நெத்தியிலையோ உச்சந்தலையிலையோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு வரீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்த நபருக்கு வந்து உங்களுடைய எண்ணத்தை ஏற்படுத்தி அவங்களையா வந்து மனம் திருத்தி உங்களை தேடி கொண்டு வந்து சேர்த்துன்னு சொல்லி சிதன் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.